ஹே காய்ஸ், குட் மார்னிங். நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சு வெளில வந்து இந்த அழகான விடியலை பார்க்கல அப்படின்னா நீங்கள் பெருசாக எதையோ மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். காய்ஸ், இன்றைக்கும் நேற்று போலவே மழை. இன்றைக்கும் ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி மார்னிங் மழை வருது, எந்திரிச்சு சைக்கிளிங் பண்ணுமா அப்படின்னு யோசித்தேன். பட் நான் இன்றைக்கி வரலனா இந்த அழகான காட்சிகள் எல்லாம் மிஸ் பண்ணியிருப்பேன். நான் தினசரி போகிற வழியில் இந்த டீ கடை இருக்கும், எப்படியாவது அதை தாண்டி வந்துடுவேன். பட் இன்றைக்கி செம்மையான குளிர். ஸோ ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு மதியம் தான் படிக்கிறதுக்காக உட்காந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் கொஞ்சம் எப்படி கேட்டிருக்காங்க, 2024-23 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணேன். ஏன்னா அதெல்லாம் பார்க்கும்போது தான் எந்த ஏரியா படிக்கும்போது நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக படிக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அது தெரியாமல் படித்தோம்னா நம்ம கொஷின் பேப்பரை கண்ணில் பார்க்கும்போது நிறைய கேள்விகள் வந்து நமக்கு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த பாடத்தை தாண்டி தான் வந்திருப்போம். பட் அந்த கேள்விகளெல்லாம் நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி மாடல் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கும்போது என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறாங்க அப்படிங்கிறது நாமளும் கரெக்டான வேலை தான் படிக்கிறோமா அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது கூடவே 6th புக்கெலாம் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா திரும்ப ஒரு ரீடு விடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம பேசிக் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொஸ்டின் கேட்கும்போது நம்ம அட்வான்ஸாக படிச்சுட்டு அதையெல்லாம் மறந்துடுவோம். கண்டிப்பாக அதையெல்லாம் ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் பார்த்தேன், நியூஸ் பேப்பர்ஸ், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்லாம். காய்ஸ், இன்னைக்கு தினமணி பேப்பரில் வந்து இந்தியன் பாலிட்டி சம்மந்தமாக ஒரு இம்பார்ட்டண்டான ஆர்டிகல்ஸ் வந்து அந்த பேப்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை படிச்சிருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், படிக்காதவங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து என்ன டாபிக் அப்படின்னா தேர்தல், எலெக்ஷன் பற்றினது. ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துருக்காங்க. ஏன் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா நம்ம செலவுகளை எல்லாம் வந்து கட்டுப்படுத்திடலாம். ஒரு ஸ்டேட்லையும் ஒரு தேர்தலையும் தனித்தனி நடத்தும்போது செலவு அதிகமாகுது. ஸோ ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே சமயத்தில் அனைத்து தேர்தலையும் நடத்தும்போது நமக்கு ஈஸியாக செலவு கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முன்னெடுப்பு வந்து எடுத்துட்டு இருக்காங்க. பட் இதில் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு மக்களவை வந்து ஒரு பீரியட் போயிருக்கும், 2 வருஷம் போயிருக்கும். மாநில சட்டப்பேரவை வந்து ஒரு 4 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு மக்களவையாக இருந்தாலும் சரி, மாநில சட்டப்பேரவையாக இருந்தாலும் சரி, அதனுடைய ஆட்சி காலம் அப்படின்னு 5 ஆண்டுகள் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதையெல்லாம் சடனாக நிறுத்தணும். ஏன்னா நிறுத்தினா தான் திரும்ப எல்லாத்தையும் ஜீரோலேருந்து ஒரே எலெக்ஷன் கொண்டு வந்து அப்புறம் மறுபடியும் எல்லாத்தையும் ரொட்டீனாக அந்த 5 வருஷம் அவங்களுக்கு வந்து டியூரேஷன் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கெல்லாம் சில சட்டத்தை திருத்தம் பண்ணணும். அதுக்கான முக்கியமான ஆர்டிகல்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இப்போ வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல், தேர்தல் அப்படிங்கிற டாபிக் ஏன் நம்ம எடுக்கிறோம்னா ப்ரிலிம்ஸில் வந்து அந்த டாபிக் இருக்குது, சிலபஸ்லேயே இருக்குது. ஸோ தேர்தலுக்கான பகுதி அரசியலமைப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா 15 பகுதி 15 ரோமன் லெட்டர் போட்டிருக்கேன். அதில் வந்து 324 329 வரைக்கும் அந்த பார்ட்டில் இருக்குது, அந்த பகுதியில். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டிகல் 324A அப்படிங்கிற ஒரு பிரிவு வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிகல் 324 என்ன சொல்லுதுன்னா தேர்தல் ஆணையத்தை பற்றியும் தேர்தல் நடத்தக்கூடிய பணிகளை வந்து தேர்தல் ஆணையம் எப்படி மேற்கொள்ளணுன்றதை பற்றி 324 சொல்லுது. ஸோ அதில் 324A அப்படிங்கிற ஒரு ஆர்டிகலை வந்து ஆட் பண்ணணும், சட்ட திருத்தம் பண்ணி ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து மக்களவையும் மாநில சட்டப்பேரவை இருக்கு இல்லையா, ஸ்டேட் அசம்பிளிஸ், அவங்கெல்லாம் வந்து 50% மேலே அக்செப்ட் பண்ணிக்கணும், அதாவது மெஜாரிட்டி ஓட் பண்ணணும். ஸோ அது ஓட் பண்ணால் இந்த சட்டம் வந்து ஆட் பண்ணலாம். எப்போனா இந்த அதாவது மக்களவை, மாநில சட்டப்பேரவை, கிராம ஊராட்சி, நகர ஊராட்சி, இது நகர மன்ற தேர்தல், இது எல்லா தேர்தலையும் ஒரே சமயத்தில் நடத்தணும். அப்படின்னா தான் இந்த 50% வாக்கெடுப்பில் நடத்தணும். பட் ஜஸ்ட் இந்த கிராம நகராட்சிலாம் விட்டுட்டு மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைக்கும் மட்டும் ஒரே சமயத்தில் தேர்தல் நடத்தணும் அப்படின்னா இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, நம்ம வந்து சட்ட மசோதாவை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் இன்னொரு ஆர்டிகல் வந்து 327 ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னா தேர்தலை நடத்துறதுக்கு பார்லிமெண்ட் வந்து சட்டம் இயற்றலாம், அதாவது தேர்தலை வந்து நடத்துவதற்கான சட்டங்களை வந்து பாராளுமன்றம் இயற்றலாம் அப்படிங்கிற அதிகாரத்தை கொடுக்கறது தான் 327. அடுத்து இன்னும் 2 ஆர்டிகல் பற்றி சொல்லியிருக்காங்க. அது என்ன பார்ட்ல சொல்லியிருக்காங்கன்னா பார்ட் 5 பார்லிமெண்ட் 79 to 88 வருது அந்த ஆர்டிகல். 82 வந்து ஏ அப்படிங்கிற பிரிவு வந்து ஏல பிரிவு 2ங்கிறத ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு. ஏன் அப்படின்னா ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அப்புறமும் தொகுதிகளை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு இந்த ஆர்டிகல் தான் வந்து அதிகாரம் கொடுக்குது. ஸோ அதே மாதிரி 83ல 2ல வந்து இன்னும் துணைப்பிரிவுகள் 3, 4 இதெல்லாம் ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த 83 என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளுடைய பாராளுமன்றத்துடைய 2 அவைகளின் பதவிக்காலம் குறித்து சொல்லுது. ஏன்னா பதவிக்காலத்தை முடிவு கொண்டு வந்தா தான் நம்ம புதுசாக தேர்தல் வைக்க முடியும். ஸோ அதை அந்த சட்டத்தை எல்லாம் திருத்தணும்னா தான் நம்ம வந்து இப்போ வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த ஆர்டிகல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து இப்போ நம்ம இந்த சட்ட மசோதா 50% வந்து ஒப்புதல் தேவை
மெஜாரிட்டி தேவை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றாங்க. மொத்தமா பார்லிமெண்ட்ல வந்து 543 எம்பி தொகுதி இருக்கு, எம்பி சீட்ஸ் இருக்கு. அதுல வந்து ஒன்னு வந்து இப்போ வேக்கண்ட். ஸோ 542 அப்படின்னு வச்சுக்கோம். இதில் நமக்கு மெஜாரிட்டி இப்போ வேணும் அப்படின்னா 271 வேணும். 271 வந்து 50% வந்து ஓட்டு பண்ணிட்டாங்கன்னா இந்த சட்டத்தை எல்லாம் வந்து மசோதாக்கள்லாம் சட்டமா மாறிடும். பட் பிஜேபி இப்போ ஆட்சியில் இருக்கிற பிஜேபி அவர்களுடைய கூட்டணி வந்து 293 எம்பிஸ் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆப்போசிட்ல இருக்கிற இந்தியா கூட்டணி வந்து 235 பேர் தான் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ராஜ்யசபாலையும் 243க்கு பிஜேபி வந்து 122 இருக்காங்க, 50%க்கு கொஞ்சம் மேலேயே இருக்காங்க. ஸோ அதனால இந்த சட்டம் வந்து இவங்க வந்து இப்போ மெஜாரிட்டி இருக்கிறதுனால இந்த மசோதா சட்டமா மாறுமா மாறாதாங்கிறது ஃபியூச்சர்ல தெரியும். இவங்க எல்லாம் ஓட் பண்ணி அவங்க மெஜாரிட்டி இருக்கிறவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதாவது அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். ஸோ கைஸ், இது தேர்தல் குறித்த சில முக்கியமான இப்ப கரண்ட்ல நியூஸ்ல ஓடிட்டு இருக்க ஆர்டிகல்ஸ். இந்த டாபிக் ரிலேட்டட் டு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். கைஸ், துணை குடியரசுத் தலைவர் இந்த டாபிக்கும் வந்து தினமணி பேப்பர்ல இன்னைக்கு வந்து நியூஸ் தான். இதுல என்னன்னா எதிர்கட்சிகள் வந்து தற்போது உள்ள ஜெக்தீப் தன்கர் அப்படிங்கிற துணை குடியரசுத் தலைவரை வந்து பதவி நீக்கம் செய்யணும், அதுவும் ஆர்டிகல் 67B படி பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிட்டிசிஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது கிரிட்டிசிஸ் தான். பட் அதில் நம்ம எடுத்துக்க வேண்டியது அந்த அரசியலோ அந்த கிரிட்டிசிசமோ கிடையாது. அந்த ஆர்டிகல் என்ன சொல்லுது அதுதான். துணை குடியரசுத் தலைவர் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ், அவருடைய பதவி காலத்தை பற்றி சொல்லுது. என்னன்னா 5 வருஷம் அவருடைய பதவி காலம். துணை குடியரசுத் தலைவர் தான் ராஜ்யசபாவுடைய தலைவராகவும் இருப்பார். ஸோ 5 இயர்ஸ் அவருடைய பதவி காலம். 5 வருஷம் அவருடைய பதவிக்காலம் முடிந்தாலும் கூட அடுத்த எலெக்ஷன் வச்சு இன்னொரு துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் அவர் வந்து ஆஃபீஸை கன்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. 3வது பாயிண்ட் வந்து மல்டிபிள் டைம்ஸ், எத்தனை தடவை வேணாலும் ஒருத்தர் வந்து துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படலாம். ஸோ அவருடைய பதவிக்கு அந்த இடம் வந்து எப்படி வந்து வேக்கண்ட் ஆகும் அப்படின்னா 5 வருஷம் முடிஞ்சது அது வேக்கன்சி தான். அவர் ரெசிக்னேஷன் லெட்டரை குடியரசுத் தலைவரிடம் கொடுத்துட்டாருன்னா அந்த இடம் வந்து அந்த இடம் காலியாயிரும். அவருடைய டெத்து, துணை குடியரசுத் தலைவராக இருக்கிறவர் வந்து இன்கேஸ் அன்பார்ச்சுனேட்லி அவர் இறந்துட்டார் அப்படின்னா அந்த டைம்ல வந்து பதவியிடம் வந்து அந்த காலி பணியிடம் வந்துருவாங்க. அடுத்து தகுதி நீக்க தீர்மானம். இந்த தகுதி நீக்க தீர்மானம் தான் இப்போ இந்த கிரிட்டிசிசம். அதாவது பாராளுமன்றத்தில் இருக்கிற இரு அவைகளும் சேர்ந்து இவர் வந்து துணை குடியரசுத் தலைவராக இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓட் பண்ணி மெஜாரிட்டி பண்ணி அவரை வந்து நீக்கலாம் அப்படின்னு சொல்றது தான் இந்த தகுதி நீக்க தீர்மானம். அடுத்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த தேர்தலே செல்லாது, துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தலே செல்லாது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட துணை குடியரசுத் தலைவர் வந்து பதவியிடம் வந்து அவருடைய வந்து பணி நீக்கம் செய்யப்படுவார். இதுதான் அதுல இருக்கிறது. ஸோ அவருடைய தகுதி நீக்கம் செய்யறதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அதாவது இதன்படி தகுதி நீக்க தீர்மானம் நிறைவேற்றி தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ராஜ்யசபால வந்து அந்த கோரிக்கையை முன்வைக்கணும், இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ராஜ்யசபா அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் மக்களவைக்கு கொண்டு போகணும். மக்களவையில 3 அதாவது 2/3 3ல் 2 பங்கு இருக்கிற எம்பிஸ் வந்து ஓட் பண்ணி மெஜாரிட்டி பண்ணி அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ இருக்கிற துணை குடியரசுத் தலைவர் வந்து பதவி நீக்கம் செஞ்சிடலாம். அதுதான் தகுதி நீக்க தீர்மானம் நிறைவேற்றுதல். இந்த ராஜ்யசபால வந்து அவருடைய தகுதி நீக்க தீர்மானத்தை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடியே ப்ரீ இன்டிமேஷன் கொடுக்கணும். அவருக்கு 14 நாட்களுக்கு முன்னாடியே ப்ரீ இன்டிமேஷன் கொடுக்கணும். ஸோ துணை குடியரசுத் தலைவர் பற்றி நிறைய டாபிக் இருக்கு. ஸோ இன்னைக்கு நியூஸ்ல வந்து இந்த ஆர்டிகல் 67 பற்றி சொன்னதுனால உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நோட் இட்.